ஹாய் குட் மார்னிங் ஆல் டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இன்னியோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துலாம். என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் ஏற்பட்ட மென்பொருள் கோளாறு காரணமாக இந்தியாவில் விமான சேவைகள் உட்பட ஐடி சேவைகள் எல்லாமே பெரிதும் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. விண்டோஸ் சாஃப்ட்வேர்னுடைய இணைய பாதுகாப்பு வழங்குகிற க்ளவுட் விக்டர் அப்படின்ற நிறுவனம் வந்து அவங்களுடைய ஆப்பில் வந்து அப்டேஷன்ஸை வந்து செய்யும்பொழுது இந்த மென்பொருள் கோளாறு வந்து ஏற்பட்டது. அதனால தான் இன்னொரு நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஏக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து அதனால் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான நியூஸ் இதுதான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வங்கதேசத்தில் ஊரடங்கு 245 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். வங்கதேசத்தில் அங்கே இருக்கிற சுதந்திர போராட்ட வாரிசுகளுக்கு வந்து அரசு பணியில் 30% இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற அந்த சட்டத்துக்கு வந்து எதிராக அங்கே வந்து மிகப்பெரிய கலவரம் நடக்கிறதுனால அந்த நாட்டினுடைய அரசு வந்து ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து 245 இந்தியர்கள் வந்து தாயகம் திரும்பிக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சுதந்திர தின அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞரின் காலப்பேழைகள், அதாவது சுதந்திர தின அருங்காட்சியகம் சென்னையில் வந்து நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய சுதந்திர தின அருங்காட்சியகம் திறக்கப்படும் சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் இருக்க ஹிமாயுன் மகால்ன்ற இடத்துல வந்து நவீன வசதிகளுடன் கூடிய சுதந்திர தின அருங்காட்சியகம் வந்து கட்ட போகிறாங்க. அங்கே வந்து நாமக்கல் கவிஞர் கால பேழைகளை வந்து அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். காலணி தயாரிப்பில் உலக அளவில் 2வது பெரிய நாடு இந்தியா. மத்திய காலணி தயாரிப்பு பயிற்சி நிறுவன இயக்குனர் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்கிறான்னா, காலணி தயாரிப்புலேயே உலக அளவில் 2வது நாடாக வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் இடத்துல காலணி தயாரிப்பில் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துலாம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, நேற்று அந்த சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வந்து இணைய சேவைகள் எல்லாமே வந்து முடங்கிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து தேவையான நியூஸ் வந்து இதுதான். குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வந்து ஒரு நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதன்மை தேர்வர்கள் ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். என்ன இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, அதன் கீழ் வர்றது தான் வந்து இந்த ஸ்கீமு. என்ன ஸ்கீமுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழக இளைஞர்கள் வந்து மத்திய அரசினுடைய வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வில் வந்து ஈஸியாக வந்து அணுகிறதுக்கான ஒரு திட்டம். இதன் மூலமாக நம்ம தமிழக அரசினுடைய சார்பில் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸும் அது மட்டும் இல்லாமல் நிதி உதவித்தொகையும் வந்து வழங்குவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1000 மாணவர்களை வந்து மதிப்பீட்டு தேர்வு மூலமாக வந்து செலக்ட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு 1000 மாணவர்களுக்கு மாதம் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் வந்து 10 மாதங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டு ப்ரிலிம்ஸில் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மெயின்ஸ் எழுத போகும்போது 25000 ரூபாய் வந்து நிதியுதவி கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்கீமுக்கு. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதன்மை தேர்வர்கள் ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஓகே, இன்னியோட குறளை வந்து நம்ம வாசிச்சிடலாம். சரிங்களா? இந்த குறள் வந்து காலம் அறிதல், அதாவது காலம் அறிந்து செயல்படணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே வந்து அடையணும்னு நினைக்கிறவங்க அதை அடையணும்னு நினைக்கும் பொழுது வர சவால்களை கண்டு கலங்காமல் தனக்கான காலம் வர வரைக்கும் என்ன பண்ணணும், பொறுமையோடு காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த குறளினுடைய பொருள். சரிங்களா? காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். முதல்வரின் முகவரித்துறை சிறப்பு அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிற அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக வந்து முதல்வரின் முகவரித்துறையை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 10 கூடுதல் நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக பதவி உயர்வு செஞ்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியிலையும் மும்பையிலையும் இருக்க உயர்நீதிமன்றங்களில் இருக்கிற சுமார் 10 நீதிபதிகள், அதாவது கூடுதல் நீதிபதிகளை வந்து நிரந்தர நீதிபதிகளாக அந்த உயர்நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலியல் புகார் ஆளுநர்களுக்கு பாதுகாப்பளிக்கும் 361வது பிரிவை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புதல். என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பிரிவு 361(2) வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் பதவியில் இருக்கும் பொழுது அவங்க மேலே எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கையும் வந்து எடுக்க முடியாதுன்ற சட்டப்பிரிவை ஆராய சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறாங்கன்னு இப்போன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க ஆளுநராக இருக்கிற ஆனந்த போஸ் அவர்கள் மீது வந்து பாலியல் புகார் வந்து எழுந்திருக்கிறதுனால தான் இந்த உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 6 புதிய மசோதாக்கள். ஜூலை 23 வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நாடாளுமன்றத்தில் நடக்க போது. அதில் 6 புதிய மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. ஃபஸ்ட்டு மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி மசோதா. இந்த நிதி மசோதாவில் வந்து முன்மொழியப்பட்ட வரிகளை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதாவில் பல்வேறு அமைப்புகளுடைய பங்களிப்புகளை பற்றி தெளிவுபடுத்த போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 2024ஆம் ஆண்டு காப்பி மசோதா வந்து காப்பி தொழிலையும் சரி ரப்பர் தொழிலையும் சரி ரெண்டுத்தையுமே வந்து ஊக்குவித்து அந்த தொழிலை வந்து மேம்படுத்தணுன்றதுக்கான மசோதா தான் 2024ஆம் ஆண்டு காப்பி மசோதா. அடுத்ததாக ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கிற 2 சட்டங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொதிகலன் மசோதா 2024. நெக்ஸ்ட்டு வந்து பாரதிய வாயுயான் வித்யேயக், அதாவது 2024 மசோதா வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வானூர்தி மசோதாவை தான் வந்து வாயுயான் விதேயக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 1934 இருக்கிற வானூர்தி சட்டத்தை வந்து தெளிவுபடுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த 6 மசோதாக்களை தான் வந்து புதுசாக வந்து நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். 78வது சுதந்திர தினத்தினுடைய கருத்துரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பாரதம். அதாவது 2047 இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் வந்து நிறைவடை போகிறதுன்னு. அதனால தான் நம்ம வந்து அந்த இலக்கை 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வந்து நம்ம அங்கே வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் 2024ஆம் ஆண்டு நடக்க போகிற சுதந்திர தின விழாவினுடைய கருப்பொருளை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய கருத்துரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பாரதம். இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 78வது சுதந்திர தினத்தினுடைய கருப்பொருள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அமெரிக்காவினுடைய புதிய இந்திய தூதர் வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வினய் குவாத்ரா. இவர் தான் அமெரிக்க நாட்டுக்கான புதிய இந்திய தூதர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தென் அமெரிக்க நாடான சிலியில் வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அதாவது 7.4 ரிக்டர் அளவுகோலில் வந்து பதிவாயிருக்கு. ஏன் வந்து இந்த சிலியில் வந்து அடிக்கடி நிலநடுக்கம் வந்து ஏற்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. புவியினுடைய தகடுகள் வந்து உராய்ந்து கொள்ளும் பகுதியில் தான் வந்து இந்த சிலி நாடு அமைஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே வந்து அடிக்கடி வந்து நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த புவி தகடுகள் வந்து உராய்ந்து கொள்ளும் பகுதியை என்னன்னு அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நெருப்பு வளையம். இந்த நெருப்பு வளையத்தில் தான் என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலி நாடு வந்து அமைஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே அடிக்கடி